நீலகிரியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமின் சிசிடிவி காட்சிகள் கட்டுப்பாட்டு அறை கண்காணிப்பு திரையில் தெரியாததால் பரபரப்பு நிலவியது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள 163 சிசிடிவி கேமராக்களின் பதிவுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காட்சி திரையில் தெரியவில்லை. 20 நிமிடங்களுக்கு பிறகு தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. அதிக வெப்பம் காரணமாக காட்சித்திரை மட்டும் வேலை செய்யவில்லை என்றும் சிசிடிவி காட்சிகள் முழுவதும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் விடியா திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல் அகற்றப்பட்டதை கண்டித்து முன்னாள் எம்எல்ஏ குப்பன் தலைமையில் கழக நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அகற்றியும் புரட்சி தலைவி அம்மா மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பதாகைகளை கிழித்தும் அராஜகம் செய்த மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் சேனவிளை பகுதியில் 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெய்யூர் பேரூராட்சிக்குட்பட்ட சேனவிளை கிராமம் வழியாக நாகர்கோவில், மார்த்தாண்டம் மற்றும் பேச்சிப்பாறை பகுதிகளுக்கு 5 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் 3 அரசு பேருந்துகளின் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 2 அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தனியார் வாகனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் மாநகராட்சி தண்ணீரை திருட்டுத்தனமாக திமுகவினர் தண்ணீர் பந்தலுக்கு பயன்படுத்தியது அம்பலமாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் மக்கள் நலன் கருதி சொந்த முயற்சியில் அதிமுக நீர்மோர் பந்தல் அமைத்து உதவி வரும் நிலையில் சொந்த செலவில் தண்ணீர் பந்தல் அமைக்காமல் அரசு பணத்தில் தண்ணீரை திருடி விடியா திமுக விளம்பரம் தேடிக்கொள்வதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர் இருப்பு 1 TMCக்கும் குறைவாக இருப்பதால் சென்னை மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்போது நீர் இருப்பு வெறும் 978 மில்லியன் கன அடி மட்டுமே உள்ளது. குடிநீர் தேவைக்காக இணைப்பு கால்வாய் வழியாக 525 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து நீர் வெளியேற்றப்படும் பட்சத்தில் நீர் இருப்பு குறைந்து வறண்டு போகக்கூடிய வாய்ப்புள்ளதால் சென்னை மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளது. கள்ளக்குறிச்சியில் ரேசன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே மேப்புலியூர் கிராமத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் டாடா எஸ் வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1 டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட ரவி என்பவரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் குடும்ப அட்டைதாரர்களிடம் இருந்து ரேசன் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி அவற்றை தனியார் ரைஸ் மில்லில் விற்க முயன்றது தெரிய வந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் ரேசன் அரிசி கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே யூடியூப் பார்த்து பெட்ரோல் குண்டு தயாரித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் மீனசுருட்டி பைபாஸ் சாலையில் உள்ள மேம்பாலத்தில் இளைஞர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசியதாக வந்த புகாரை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கக்கன் நகரைச் சேர்ந்த ஆனந்தராஜ் விளையாட்டாக யூடியூப் பார்த்து பெட்ரோல் குண்டு தயாரித்து சாலையில் வீசி பரிசோதித்து பார்த்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். விடியா திமுக ஆட்சியில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் மூலம் 500 கோடி ரூபாய் மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்திட்டத்தின்படி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 200 வார்டுகளில் உட்புற சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக கட்டடவியல் பேராசிரியர் ஒருவரின் பெயரில் சாலைகளுக்கான தரச்சான்று பெற்று மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரிக்குமாறு லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் தமிழக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை செம்பாக்கம் பகுதியில் 4161 என்ற பதிவெண் கொண்ட மதுபான கடையில் நாள் முழுவதும் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து காவல்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. 500 ரூபாய் சம்பாதிக்கும் கூலி தொழிலாளி கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு வாங்கி மது அருந்தும் நிலைக்கு விடிய அரசு கொண்டு வந்து விட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
தொகுதி பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தாமல் அணைக்கட்டு திமுக எம்எல்ஏ ஊட்டியில் குத்தாட்டம் போடுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டு பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற வேலூர் மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு திமுக எம்எல்ஏவுமான நந்தகுமார் குத்தாட்டம் போட்டு மகிழ்ச்சியில் திகைத்தார். இந்த நிலையில் திமுகவினர் உற்சாகமாக குத்தாட்டம் போடவே அரசியலுக்கு வருவதாகவும் தொகுதி பிரச்சனைகள் குறித்து கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மணல் கடத்திய விடியா திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரப்பந்தாங்கல் பகுதியில் உள்ள ஏரியில் விடியா திமுக கவுன்சிலர் அருணா குமரேசனின் சகோதரரும் விடியா திமுக பிரமுகருமான வெங்கடேசன் மணல் கடத்தலில் ஈடுபட்டார். கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களை சிறைப்பிடித்த பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த விடியா திமுக பிரமுகர் வெங்கடேசன் எந்த ஒரு அதிகாரியும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சவால் விடுத்தார். இந்த வீடியோ வைரலான நிலையில் விடியா திமுக பிரமுகர் வெங்கடேசனை போலீசார் கைது செய்தனர். நானும் டெல்டாக்காரன் என்று தனக்குத்தானே பெருமை பேசும் முதலமைச்சரின் பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடர்ந்து நடைபெறும் ஊழல்களை தட்டி கேட்டதற்காக விவசாய சங்க நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றவர், மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுதுண்டு பின் செல்கின்றவரே என்ற வள்ளுவர் வாக்கினை மறந்துவிட்ட விடியா மாடல் முதல்வருக்கு உழவர்களின் உரிமைக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் போராடிய விவசாயிகள் சங்க நிர்வாகிகளை கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உழவர்களிடமிருந்து மூட்டைக்கு 60 ரூபாய் வரை கையூட்டு பெறப்படுவதையும் அதற்கு காவல்துறையினர் துணை போவதையும் கண்டித்து போராட்டம் நடத்தும் விவசாயிகளால் விடியா மாடலின் முதல்வர் வெகு விரைவில் விரட்டியடிக்கப்படுவார் என்றும் விடியா அரசு பழிவாங்கும் போக்கை கைவிட்டு விவசாய சங்க நிர்வாகிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விவசாய நிலத்தில் சாயப்பட்டறை கழிவுகளை கொட்டுவதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். காவெட்டிரங்கன் புதூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ்குமார் கால்நடை வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார். தோட்டத்தின் அருகில் மர்ம நபர்கள் சிலர் சாயப்பட்டறை கழிவுகளை மண்ணை தோண்டி உள்ளே புதைத்து மூடிவிட்டு செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து நிலத்தடி நீர் ஆதாரத்தை மீட்டு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உணசத்த ஸ்மெல்லு வருதுங்க. என்ன ஸ்மெல்லு வருது நீங்கள் வந்து பார்க்குறப்பங்கன்னா எல்லா பக்கம் தேடுறேங்க, இது என்ன திடீர்னு ஒரு ஸ்மெல்லு வருது அப்படின்னு வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லட்ஜை கொட்டி எடுத்து போட்டு உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. இதே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடைசியில் நாங்கள் போய் கேட்குறப்ப என்னங்கிறாங்கன்னா, நான்லாம் என்ன வேணால் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னை என்ன வேணால் பண்ணுவேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுறாங்கண்ணா. இல்லை கூட முளைக்க மாட்டேங்குதுங்க. அவங்க கொட்டுலேருந்து வாழ்வாதாரத்தை கெடுக்கணும்னு அவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துங்க. இது வந்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக எங்களுக்கு அது என்ன பண்ணணுமோ அதை பார்த்து தெளிவாக பண்ணி கொடுக்கணும்.